ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். மீதமான சப்பாத்தியை வேஸ்ட் பண்ணாமல், அது போரிங்காக இருக்கும் அப்படியே சாப்பிட்டாலும். அதனால் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம். இது கொத்து புரோட்டா மாதிரி இருக்குதுன்னு வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க. ஸோ வேணா இதை லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் கொத்து புரோட்டா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். என்கிட்ட 2 சப்பாத்தி இருக்குது மிச்சம். அதுக்காக ஒரு சின்ன சைஸில், மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 எடுத்துருக்கிறேன். ஆனால் 1 போதும், சப்பாத்தி 2 தான் அப்படிங்கிறதுனால. இப்போ சப்பாத்தியை இதை மாதிரி நல்லா ரோல் பண்ணி அதை நூடுல்ஸ் மாதிரி நீள நீளமாக வெட்டிக்கலாம். சில இது உடஞ்சி தான் போகும், அது பழசுங்கிறதுனால இதை மாதிரி நீளமாக கத்தி வச்சு வெட்டிக்க வேண்டியதான். வெங்காயத்தையுமே நீள நீளமாக வெட்டியிருக்கிறேன். பாருங்கள், இதில் சில இது துண்டு துண்டாக இருக்குது, சில இது இப்படி நீளமாக கிடைக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தக்காளியும் பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் வெட்டியிருக்கிறேன். இதில் 1 போதும், ஏன்னா 2 சப்பாத்தி தான், அதனால் காரம் அதிகமாக இருக்கும். மல்லி புதினா எடுத்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வெள்ளைப்பொடி, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, வத்தல் பொடி எல்லாமே அரை டீஸ்பூன். மஞ்சள் பொடி மிளகு பொடி மட்டும் 1/4 டீஸ்பூன். வத்த பொடியுமே 1/4 டீஸ்பூன் வச்சுக்கலாம், ஏன்னா காரம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா மிளகு பொடி சேர்க்குறதுனால. ஸோ வத்தப்பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் நெய் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் வெண்ணெய் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். ஸோ அதோட நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது கிராம்பு, பட்டை இது 2ஐயும் இதில் போட்டிருக்கிறேன். 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டையும் போட்டிருக்கிறேன். இதில் 1 ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி ரெடிமேடாக இருந்தால் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் இதில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும், ஏன்னா நம்ம சப்பாத்தியை போட்டு வேக விட போகிறதில்ல. சப்பாத்தியை இதில் புரட்டி மட்டும்தான் எடுக்க போகிறோம். அதனால் எல்லாமே முதல்ல வெந்து இருக்கணும் இல்லையா. இதை நல்லா வதங்கி சுருங்கி வர மாதிரி, கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கிக்கணும். இப்போ இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா 2 சப்பாத்தி தான் நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்கிற சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி அளவை கூட்டிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி கொஞ்சம் நம்ம எப்படின்னு தண்ணி கொஞ்சம் சேர்த்து தான் நம்ம வதக்க போகிறோம், இல்லைன்னா ட்ரை ஆகிரும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இதில் பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம கறி மசால் பொடி கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச பொடி, வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, சீரகப்பொடி, மிளகு பொடி, வெல்லம் எல்லாத்தையும் நம்ம இதில் இப்போ போட்டு வதக்க போகிறோம். இதில் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதுவும் போக சப்பாத்தியில் வேறு உப்பு இருக்கும், அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நான் இங்கே 1/4 டீஸ்பூன் உப்பு தான் போட்டிருக்கிறேன், அதுவே சரியாக இருந்தது. இப்போது அரை கரண்டி, குழிக்கரண்டிக்கு, சின்ன குழிக்கரண்டிக்கு அரை கரண்டி தண்ணியை விட்டு கொஞ்சம் இது பண்ணுறோம், அடிப்பிடிக்காமல் இருக்கணும். அதுவும் போக இது சப்பாத்தியை சேர்க்கும்போது, நம்ம வெட்டி வச்ச சப்பாத்தியை சேர்க்கும்போது அதில் நல்லா கோட் ஆகும், அதுக்காகத்தான். இப்போ இதில் மல்லி, புதினா,
நான் இப்படி தண்ணி நான் 2 தடவை விட்டுருக்குறேன். தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துக்கலாம். ஸோ அரை அரை கரண்டியாக நான் 2 தடவை தண்ணி விட்டு வதக்கியிருக்கிறேன். இதில் இப்போது நம்ம வெட்டி வச்ச சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். இது நான் 2 சப்பாத்தி போடுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டவங்க லெமன் அரை மூடியை பாதி அளவு லேசாக புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி சேர்த்துருக்குறோம். அந்த லெமனோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மாங்காய் பொடி ஆம்ச்சூர் இருந்தால் அதை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சுட சுட தயாராகிருச்சு. நன்றி, வணக்கம், டேக் கேர்.